ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் பெத்தேல் ஆசரிப்பு கூடார மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ரூத் 2:13 சொல்லியிருக்காங்க, என் ஆண்டவனே உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். உங்களுடைய கண்களில் எனக்கு லெட் மீ ஃபைண்ட் ஃபேவர் இன் த சைட் மை லார்ட். இந்த நாளில் நம்முடைய முதலமைச்சர் முந்தா நாள் ஒரு சூப்பராக ஒரு அறிவிப்பு, நடுத்தர மக்கள் எந்தவித பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ஏன்னா அவங்க வீடு கட்டுறப்போ அந்த பெர்மிஷனில் இந்த பெர்மிஷனில் கட்சிக்காரங்க மிரட்டி மிரட்டி துட்டு கேட்குறாங்க. போலீஸ்காரங்க இப்படி போகிறப்போ செங்கல் இருந்தால் இறங்கிடுவாங்க, மண் இருந்தால் இறங்கிடுவாங்க. கட்சிக்காரங்க வந்துடுவாங்க, 20,000 கூட 50,000 கூட மிரட்டுறாங்க. இது சிஎம் கண்களுக்கு போச்சா என்னட்ட தயவுக்கு போச்சான்னு இல்லை. அவர் சொல்கிறாரு, இங்கே எந்தவித பெர்மிஷன் இல்லாமல் கட்டிக்கலாம். ஒரு பெரிய பக்கத்தில் ஒரு பெரிய விளம்பரம். பொதுவாக ஆண்டவர் எப்போவுமே நம்ம மேலே ஒரு இரக்கம் உள்ள ஆண்டவர். அவர் யாத்திரை 34ஆம் அதிகாரத்தில் புதிய கற்பனைகள் கொடுப்பதற்காக மோசேயை அழைக்கிறப்போ அந்த மக்கள் தன்னுடைய பொல்லாத வழியினால் விக்கிரகத்தினால் இருக்கிறப்போ மக்கள் அழுகிறாங்க. விக்கிரகத்தில் போனோடனே அந்த மோசே 40 நாட்கள் ஆண்டவராக எழுதப்பட்ட கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே வர்றாங்க. மோசே கீழே வரப்போ அந்த மக்கள் விக்கிரகங்களை வைத்து கொண்டு அந்த கற்பலை உடையப்படுது. அப்போ பல லட்சம் மக்கள் செத்து போகிறாங்க, இறந்துடுறாங்க. திரும்பவும் ஆண்டவர் மனிதன் வாழ்வதற்கு ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கணும். சட்டத்திட்டம் கொடுப்பதற்காக அந்த சட்டம் லா இப்படி தான் வாழணும். அதாவது அக்ரிமெண்ட், வீடு அக்ரிமெண்ட் போடுறப்போ, வாடகை வீடு அக்ரிமெண்ட் போடுறப்போ, அப்படி ஒருக்கும் அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி ஆண்டவருக்கும் மனிதனுக்குள்ள இடைவெளியை பூர்த்தி செய்வதற்கு ஒரு லா, ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு அக்ரிமெண்ட், அந்த சட்ட திட்டங்கள் கொடுப்பாரு. திரும்ப மலைக்கு போடுறாரு. அந்த மலைக்கு அவர் போகிறாரு. 2 கையில் பலகை எடுத்துக்கிட்டு, சரி 2 பலகை நீ செஞ்சுக்கிட்டு வா. முன்னால் ஆண்டவரே செஞ்சாங்க, ஆண்டவரே எழுதினாங்க. அவரே ஒரு லைட் அனுப்பி எழுதினார். நீ வாப்பான்னு சொல்கிறாரு. இவர் போகிறார். போயிட்டு அங்கே நிற்கிறப்போ கடவுள் சொல்லப்பட்ட வார்த்தை யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்தும் கிருபையும் உள்ளவர். ஆண்டவர் எப்பவுமே மெர்சிஃபுல் ஆண்டவர், கிரேஸ்ஃபுல் ஆண்டவர். அவர் எப்பவுமே இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனசாவப்படுகிறவர். அவர் அழகிய மத்தேயு 14:14 சொல்ல மன உருக்கத்தின் ஆண்டவர். திரளான மக்கள் நிற்கிறாங்க. திரளான மக்களை பார்த்து மனதுருகி, இந்த மக்கள் இத்தனை நாளாக என் கூட இருக்காங்களே, அந்த மக்களுக்கு நான் ஒன்றுமே செய்யலேன்னு சொல்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழிச்சிட்டு அந்த ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர்கிட்ட அவன் மன உருக்கத்தின் ஆண்டவர் சொல்கிறார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ள ஆண்டவர். அதுதான் தாவீது சொல்கிறப்போ தாவீதையா சொல்கிறாங்க, சங்கீதம் 145:8 அவர் இரக்கத்தின் ஆண்டவர், மன உருக்கத்தின் ஆண்டவர். நம்ம எப்படிப்பட்ட வேதனை துன்பங்களில் இருந்தாலும் அவர் இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவன் ஃபைனான்ஸ் கேட்டு வீட்டுக்கு வர்றப்போ நம்ம ஃபைனான்ஸ் கொடுக்க முடியல. ஒரு நாள் ஒரு காரணம் சொல்லுவோம், 2 நாள் ஒரு காரணம் சொல்லுவோம், 3 நாள் ஒரு காரணம் சொல்லுவோம், 4வது காரணம் சொல்கிறப்போ அவன் இறக்கமே இல்லாமல் திட்டுவான். திட்டினா தான் அவனால் வாங்க முடியும். அவர் ஏற்றத்தாழ்வே பார்க்க மாட்டான். ஃபைனான்ஸ் கொடுத்துட்டேன், என்ன சொன்னாலும் அவன் காதில் ஏறாது. ஏன் பணத்தை வாங்கினல வச்சுட்டு போங்கிறான். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, வாங்கினாங்க 2 லட்சம், வட்டி இதுவரை 25 லட்சம் கொடுத்துருக்காங்க, வட்டி மட்டும். இந்த 2 லட்சம் கட்ட, அந்த 2 லட்சத்தை எனக்கு கொடுக்குறான். இன்னொருத்தர் சொல்கிறான், நீ முதலே தர வேண்டாம், வட்டியை கொடுத்துக்கிட்டே இரு, நீ முதல்ல நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், எனக்கு தான் வேணுது வட்டி. இன்னும் ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு பிள்ளைக்கு வட்டி கொடுக்குறாங்க, விக்கி நிறைய செலவு பண்ணுறாரு, அவர் பணத்தை வாங்கிறார். பணத்தை வாங்கினவங்க அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கோர்ட்டில் வேலை பார்க்குற, வாங்கிறான். பையன் துட்டு வாங்கினான்னு இவர் கொடுத்துட்டாரு, திரும்ப கொடுக்காதனால திரும்ப கொண்டு துட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா துட்டு எங்கேருந்து வருது, எப்படினாலும் எங்கேருந்து வந்துடும். இல்லை பையனை தூக்கிட்டு போயிடுவாங்க, இடையே தூக்கிட்டு வந்தால் துட்டு திரும்ப வாங்க என்ன பண்ணுவாங்க, தேடி பிடிச்சி. இதெல்லாம் உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, மன உருக்கத்தின் ஆண்டவர், மெர்சிஃபுல்லா, கிரேஸ்ஃபுல்லா அவர். அதுதான் அந்த ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா ரூத்தம்மா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவனே இந்த கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும், லெட் மீ ஃபைண்ட் ஃபேவர் இன் த சைட் மை லார்ட். என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு ஃபேவர் ஆகணும்னா, சைட் ஆகணும் ஐயா, ஒரு சைட் ஆகணும் சொல்கிறாரு. புதிய மொழிபெயர்ப்பாக திருவிழியத்தில் இவ்வாறு சொல்ல, ஐயா கருணை மிகும் கண்கள் கொண்டு நோக்குகின்றே, கருணை மிகு கண்கள், கருணை உள்ளம். கருணைதாசன் ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காங்க, கருணை உள்ளம். கருணைனா அப்படி இறக்கம், ஐயோ பாவம், ஐயோ பாவம் இருக்கிறத எடுத்து கொடுத்து போயிடுவாங்க. அதுதான் கருணை மிகு உள்ளம். எப்படின்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், 3 செட்டியார், 3 பேர் நல்ல மனிதர்கள். யார் போய் கேட்டாலும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கருணை உள்ளம்.
அந்த கருணை உள்ளிட்ட அந்த கொஞ்சம் தூரம் ஒரு ஊர் கழித்து இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ஊருக்கு தலைவர். அவரும் நிறையா கொடுக்குறவர். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இதே மாதிரி பக்கத்து ஊரில் 3 பேர் இருக்காங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, ரொம்ப கருணை உள்ளோம். ஓ, அப்படி ஒரு மனுஷன் இருக்காரா, அவரை நான் பார்க்க போகிறேன்ட்டு போனாங்க. இந்த ராஜா ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு முந்தா நாள் திருநெல்வேலி ஸ்டேஷனில் இவ்வளோ நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் பால் குடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். 7:05 ட்ரெயின், 6:45 ஒரு ஸ்டேஷன் முக்கில் ஒரு சூப்பராக ஒரு பால் கடை, ஒரு டீ கடை. அந்த டீ கடையை வச்சு கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சார் அந்த ஹவுஸ் ஓனர். அந்த ஓனர் அவ்வளோ சேல்ஸு, வடையும் டீயும் அவ்வளோ சேல்ஸு, அவ்வளோ கூட்டம், இரவு ஃபுல்லாக சேல்ஸ். ஒரு கற்கண்டு மிளகு பால் ரொம்ப ஃபேமஸ் அந்த கடையில். கூட்டம் அங்கே நின்று சாப்பிட்ருக்கான். ஒருத்தர் பார்த்தாரு. பார்த்தோன்னே ஐயான்னாரு. லேசாக தண்ணி அடிச்சிருக்கான். தண்ணி அடித்தோடனே 10 ரூபா கொடுங்கண்ணே, என்கிட்ட தேனே 200 ரூபாயா இருக்குது. உடனே ஒருத்தர் பக்கத்தில் 10 ரூபா கொடுங்கண்ணே, அவர் கொடுத்துட்டாரு. திரும்ப நீ சுத்தம், நீ தான் எனக்கு துடுக்கிறேன், அவர் துடுக்கிறவர் தான். நீ எஜமா, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ தான். ஏன்னா நான் பக்கத்தில் கொண்டு வாங்கி இல்லைன்ட்டு போவோம், பக்கத்தில் இருக்க வாங்கி கொடுத்த மாதிரி இன்னொரு இழிச்ச வாங்கி நினச்சிக்கிட்டான். சரி, தொல்லை தாழ முடியல, தூத்துக்குடிக்கு போகணுன்னா திரும்ப 100 ரூபா கொடுத்தேன். எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு. 4 அங்கே மீட்டிங் போய்கிட்டே இருக்குது, மீட்டிங் நடந்துருக்கு. ட்ரெயின் ஏறணும், 7:05 ட்ரெயின் கொடுன்னு ஓடி ஏறணும். ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துடுச்சு. நான் போக வேண்டிய ட்ரெயின் அது நாகர்கோவிலேருந்து வருது, அந்த இல்லை கேரளாலேருந்து வருது. ட்ரெயினும் வந்துடுச்சு, நான் ஓடணும். மீட்டிங் திரும்ப சுற்றி நீ வரான். ஒருத்தன் பிடிச்சி திட்டி விட்டான். ஓடுற, அவருக்கு வேலை இருக்குன்னு. கூட இருக்கிற என்னுடைய அசிஸ்டண்ட்டு, என் கூட இருக்கிற ஒரு தம்பி ஓடுறான்னு வச்சு விட்டான். திரும்ப இதுக்கு இன்னொருத்தர் அந்த பக்கம் போகிறேன். இன்னொருத்தரும் கூப்பிட்டு வந்தான். ஐயா, இவரும் பாதம், இவனும் வேலை. ஏன்னா முதல்ல நான் 10 ரூபா கொடுத்தேன் பார்த்தீங்களா, என்கிட்ட இல்லை, யார்ட்டையோ கொடுன்னல்ல, இதை வீக்காக பயன்படுத்தினான், குடிச்சிருக்கான். பொதுவாக ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் இரக்கம் இருந்த ஆண்டவர், உருக்கம் நிறைந்த ஆண்டவர். அந்த மத்தேயு 14:7 எப்படி கேளும்பாங்க. மத்தேயு 7:7 என்னது? கேளு. 14:14 என் நாமத்தினால். மத்தேயு 7:7, யோவான் 14:14. இந்த மத்தேயு 14:14 மன உருக்கம். வாசிங்க, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பகுதி அந்த மன உருக்கம். எது? அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஐசத்துக்கு வெளியே வச்சா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஐசத்துக்கு வெளியே வச்சா என்ன ஆகும்? பாலில் வைக்கிறீங்க, ஃப்ரீஜரில் கட்டி ஆகிடுச்சு, வெளியே தூக்கி வச்சா என்ன ஆகும்? இதே மாதிரி நம்மளை பார்த்தோன்னு ஒரு இறங்கிடுவாராம். எது? என்னை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவான்? ஐயோ என் பிள்ளையே, ஐயோ உங்களை பார்த்து அப்படி தான் எனக்கும் ஆண்டவர். அவர் மன உருக்கத்தின் ஆண்டவர். அவரை நோக்கி 14:14 வாசிங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தராய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். பார்த்தீங்களா? அவருடைய கண்கள் எப்பவுமே இரக்கத்தின் கண்கள். இந்த ரூத் சரித்திரம் உங்களுக்கு எல்லாரும் பல முறையாக சொல்லியிருப்பாங்க, என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க மாமி நகோமி 2 பையன். இப்போ நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பஞ்சம் பழிப்பதற்காக சென்னைக்கு வரோம். அதே மாதிரி அந்த அம்மா பஞ்சம் பழிப்பதற்காக இஸ்ரேல் தேசத்துலேருந்து எந்த ஊருக்கு போகிறாங்க? அந்த அம்மா மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. இஸ்ரேல் தேசம் நல்ல தேசம், சென்னை நல்ல ஊர். சென்னையை விட்டுட்டு விக்கிரவாண்டிக்கு போனால் எப்படி இருக்கும்? வேறு யாராவது ஒரு கிராமத்து பேரை சொல்லுங்கள், உங்கள் கிராமத்து பேரை. விக்கிரவாண்டி இருக்கிய. விக்கிரவாண்டியிலேருந்து பிழைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். இனிமேல் இங்கேருந்து பிழைக்க முடியும், விக்கிரவாண்டிக்கு போனால் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் மோவாப் தேசம். நல்லவன் வாழ்கிற தேசம் இல்லை, குடிகாரன் வாழ்கிற தேசம், கஞ்சா அடிக்கிறவன் தேசம், பிக்பாக்கெட் அடிக்கிறவன் தேசம், ஏமாத்துற தேசம். இஸ்ரேல் தேசத்திலிருந்து பிழைப்புக்காக தன் கணவரையும் 2 பிள்ளைகளையும் அழைத்துட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசத்தில் போய் தன் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஒன்று ரூத்து, இன்னொரு அம்மா பேர் மோர்பால். 2 கல்யாணம் பண்ண பார்த்தீங்கன்னா புருஷன் செத்து போகிறான், முதல்ல பிள்ளைகளும் செத்து போகிறான். இப்போ இந்த தேசம் நல்ல தேசம் இல்லை, இது சாபக்கேடான தேசம். பாலும் தேனும் ஓடுற என் தேசத்துக்கு நான் திரும்ப போகிறேன். பெத்தேல் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரோம். ஆதியாம் 28ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமில்லாத யாக்கோபு பெத்தேல் ஆசாரிப்பு கூடத்துக்கு வந்தார். எப்படி வந்தான்னா, அதுக்கு லூசு என்று பெயர். அந்த இடத்துக்கு என்னது? அம்மா வெட்டி விடுறாங்க, அப்பா வெட்டி விடுறாரு, அண்ணன் அருவா எடுத்து கூடுறான், வெட்ட போகிறான்டா அவனியங்கிறான். அண்ணன் அருவா எடுத்து வெட்ட போகிறான், அப்பா அம்மாவும் போடான்னு வெட்டி விட்டுருக்காங்க. வெறும் ஒரு கைத்தடி, மாடு மேய்க்கிற கைத்தடியோடு வர்றார். ராத்திரி நேரம், இருட்டு, மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதி, எங்கே போகிறதுன்னு தெரில.
அதில் ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு தலையில் கல், பில்லோ, தலானிக்கு பதில் என்ன வைக்கிறாரு? கல் வச்சுக்கிட்டு படுத்துட்டார். கொஞ்சம் தலையை தூக்கி வச்சாதான் அந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு வந்து தலைக்கு போய் அடைக்காது. அப்போ தேவதூதர்கள் கீழேருந்து மேலே போகிறாங்க, மேலேருந்து கீழே வர்றாங்க, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. அவர் கனவுன்னு நினைக்கிறார். தேவதூதர்கள் அவனுக்கு வந்து அந்த பயம் போயிடுச்சு. இதெல்லாம் வேதாகம் தெளிவாக சொல்லாத, பயம் போயிடுச்சு. அப்போ இதுக்கு ஆண்டோடைய இல்லம் இருந்து நாம் ஆண்டவர்கிட்ட பார்க்குறான், ஆண்டவர்கிட்டலாம் பயப்படாது. அப்போ அதுக்கு முன்னே அவன் என்ன பண்ணிருக்கான்? பயந்து கொண்டு இருந்திருக்கிறான். மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதி என்று அவன் என்ன பண்ணியிருக்கான்? பயந்து கொண்டு இருக்கிறான். பயப்படாதே, உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறார். அப்போ அவர் எழுந்து, இந்த இடம் லூஸ் இல்லை, அந்த இடத்துக்கு பேர் என்ன பெயர்? மெண்டல் என்று பெயர், லூஸ் என்று பெயர், கிறுக்கு என்று பெயர் இல்லை, இது பெத்தேல், ஆண்டவர் இருக்கும் இடம். அப்படி ஆண்டவர் இருக்க பெத்தேலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் வசதி வேணும், இதை விட்டுட்டு திரும்ப எங்கேயோ ஓடுறீங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை, உங்களுக்கு வசதி இல்லை, ஏமாத்திரம் இருக்கான். நாட்டில் நிறைய பாஸ்டர்ஸ் ஏமாத்திரம் வந்துட்டான். நிறைய பாஸ்டர்ஸ் தனக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை சொல்லும் பாஸ்டர்ஸ்லாம் நிறையா வந்துட்டாங்க. மக்களுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு சுய விருப்பத்திற்கு அங்கே போகாத இங்கே போகாதானே அப்படி அவன் ஒரு வேதனையில் அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் அங்கே கஷ்டம் திரும்ப பத்தியலுக்கு வந்துடுறோம். இதே மாதிரி தான் அந்த அம்மா திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துடுச்சு. இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தவுடனே அவளை பார்த்து, யோ நீ நகோமியா, நல்லா இருக்கியா, ஊருக்கு போயிட்டு வந்தியா, அந்த ஊர் எப்படி இருந்தது? என்ன நம்ம மெட்ராஸ்லேயே இருக்கிறோம், பக்கத்து ஊருக்கே போகல. ஊருக்கு நான் வாரத்தில் 3 தடவை போகிறேன். எனக்கு ஊருன்னா பயணம் ரொம்ப வேஸ்ட்டு. இன்னமும் பயணம் சாதாரணம் தான் எனக்கு. ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப 1 வாரம் பெட்டி எடுக்குவாங்க, திரும்ப திரும்ப 1 வாரம் நினைப்பாங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் மாதத்தில் உலகம் முழுதும் போயிட்டு வந்தேன், அடிக்கடி போய்கிட்டே இருக்கேன். உங்கள் சர்ச்சைக்கு சில நேரங்களில் வராத ரீசன் அப்படி தான் இருக்கும், எங்கேயா ஊரில் இருந்திருப்பேன். அப்படி அப்பா என் பேர் என்ன இல்லை நகோமியில், என் பேர் என்ன மாறா. மாறானா என்னது? வேப்பங்காய். இப்போ லட்டு சாப்பிட்றதுக்கும் வேப்பங்காய் சாப்பிட்றதுக்கும், வேப்பங்காய் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? வேப்ப கொழுந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்டதே இல்லையா? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, ரொம்ப நாளாக கொஞ்சம் கலட்டாகவே இருந்தது. வேப்ப கொழுந்தும் கருவேப்பிலையும் சாப்பிட்டு தான் சரியாச்சு. இதுவரையும் ஸ்வீட்டு சாப்பிட்டு அதனால் உடம்பு கெட்டு போச்சு. இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா வேப்பம் கொழுந்து சாப்பிட்டா கசப்பு கொடுத்தா ஒன்றும் ஆகுது. அப்போ இனிப்போட அருமை தெரியும்னா எங்கே போனோம்? அதான் அந்த அம்மா அங்கே கசப்புக்கு போச்சு. இது கசப்புடாது, வந்துட்டேன்டாங்க. அந்த அம்மா சொல்லுது ரூத்த, அம்மா அங்கேருந்து வருமுன்ன 2 மருமலை கூப்பிட்டு கிஸ் பண்ணி, தோத்திரம், புருஷன் போயிட்டான், பிள்ளைகள் போயிட்டான், இனிமே உங்களை என்னை பாதுகாக்க முடியாது, நீ உன் விருப்பத்துக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க. புருஷன் செத்து போனான், புருஷன் செத்து போன பிறகு அந்த விடுதலைக்கு நிற்கப்பட்டிருக்காங்க வேதம் இது. ஆனாலும் மனைவி நீ புருஷனை கல்யாணம் பண்ணி இன்னொரு ஆளை பற்றி கல்யாணம் தோத்துறோன்னு சொல்கிறான். ஒரு பால் போயிட்டான். நகோமி சொல்கிறா, ரூத்து சொல்கிறா, இல்லை இல்லை, நீ தான் எனக்கு தாயும் தந்தையுமாங்கள், எனக்கு திருமணம் என்பது முக்கியம் இல்லை, நான் உன்னோடு தான் வருவேன். அந்த உன்னோடு வந்துட்டான். இதுதான் வேதம். மனைவியை கண்டடைகிறவன் அதே மாதிரி ஆணும் பெண்ணுமா, அவள் எலும்பின் எலும்பும். இப்போ இந்த தோலையும் சதையும் எலும்பையும் பிரிச்சா என்ன ஆகும்? பிச்சை பிறகு என்ன ஆகும்? உயிர் இருக்காது, செத்து போகும். புருஷனும் மனைவியும் பிரிச்ச பிறகு என்ன ஆகும்? செத்து போவோம். அதுதான் தோல், அதுதான் ஸ்கின்னு, அதுதான் எலும்பு. நான் தான் உன் சதை, நான் உன்னை விட்டு என்ன பண்ண முடியாது ஒன்ஸ். அதுதான் தமிழ் பண்பாடு. கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன், தமிழ் பண்பாடு. ஏதோ ஒன்று மாற்றி சொல்லிட்டேன், தவறு, அதுதான் கரெக்டு. குடிகாரனாலும் மஞ்சள் கயிறு கழுத்தில், ஆனால் அவன் ரொம்ப அடிக்கிறப்ப திருப்பி காட்டாமல் திருந்த மாட்டான். ஒரே ஒரு நாள் திருப்பி காட்டியிருங்க, அவன் அடிக்கிற ஸ்பீடுக்கு திருந்திடுவான். 2 நாள் காட்டிங்கணுமா, அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தோத்திரம் என்ன பண்ண மாட்டான், உண்மையிலே அடிக்க மாட்டான். 2 தடவை 3 தடவை திருப்பி போட்டுட்டிங்கன்னா அதோட அடிக்கக்கூடாது, சாதாரணமாக தொடக்கூடாது. ஆனால் வேறு வழியே இல்லை, அதுக்கு மருந்து அதான். இல்லை திருந்திடுவான் அதோட. இனிமே மனைவி என்ன அசிங்கமாயிடுச்சு, நமக்கு என்ன பண்ணக்கூடாது, திமிரு. இதுதான் இந்த அம்மா வந்துட்டாங்க. வந்து அந்த அம்மாட்ட முத்தம் கொடுக்கல, நான் உன் கூட வந்துடுறேன்னு வந்த பிறகு அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா
தாயே மாமியே நான் வாலி வைப்பேன், நீயும் வயசாயிட்டு வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன். ஜாக்கிரதையாக இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான். சோம்பேறிக்கு அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் பிச்சை கிடைக்காது. நம்ம சோம்பேறி இல்லை, நான் ஏதாவது வேலைக்கு போகணும். இந்த அம்மா சொல்லுது, ஒரு பணக்கார நண்பர் இங்கே இருக்காரு, அவர் தோட்டம் இங்கே இருக்குது, நல்ல மனிதர். அந்த தோட்டத்தில் போய் கீழே உள்ளதை எடுத்துட்டு வா, பறக்கிட்டு வா, பொறுக்கிட்டு வாங்குறார். சுத்தமான மெட்ராஸ் தமிழில் சொல்லணும், என்னட்டு வா, பொறுக்கிக்கிட்டு வா. ஆனால் பைபிள் அழகாக சொல்லுது, ஒரு நிலத்தில் அறுக்கிறப்போ கீழே உள்ளதை எடுக்காத, அது ஏழைகளுக்கு வேணும், காகத்துக்கு வேணும், குருவிக்கு வேணும். கீழே உள்ளதை என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு தான் எச்சக்கையில் காக்கா ஒட்டாத பிச்சைக்காரன்னு வாங்க. நல்லா சாப்பிட்டு தான் ஓட்டுப்பா, அதனால் அப்படி இருக்கக்கூடாதான், எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா. அந்த அம்மா போய் பிறக்கிறப்ப போவா சொல்கிறாரு, இது யார், இந்த பொண்ணு புதுசாக இருக்காளே, நம்மெல்லாம் கருப்பு, கொஞ்சம் கலரு, பாசுப்படும் கொஞ்சம் அதிகமான கலரு, நான் ரொம்ப கருப்பு, அந்த அக்கா என்னை விட ரொம்ப கருப்பு, இப்படிலாம் இருக்கிறோம். ஆனால் இது யார் புதுசாக ஒரு சைனா மாதிரி, இந்த கண் ஒரு மாதிரி இருக்க இந்த பொண்ணு யார், சைனா மாதிரி இருக்க இது யார். இதே மாதிரி நான் பூமியில் ஒரு தாயா, மகனுக்கு கல்யாணம் பண்ணி செத்து போகிறான், சரி அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி எடுக்கட்டும், விட்டு கொடுக்குறாரு. அவரும் விட்டு கொடுக்குறாரு, இந்த அம்மாவும் விட்டு கொடுக்குது. அதனால தான் மத்திய முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போவாஸ் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை உங்களை மீட்டுக் கொள்வதற்கு அவருடைய சந்ததியானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். காரணம், அந்த தாய் தன் மாமியாரை விட்டு வெளியே போல நீங்களாம் கட்டளைகளுக்கு பயந்து திருமணத்தில் சொல்லியிருப்பாங்களே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கவரை என் உலகத்தின் சம்பத்துகளாலும் என் உடலாலும் என் ஆசைகளாலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன். அப்படி அந்த அம்மா சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை இந்த உலகத்தின் சம்பத்துகளாலும் என் உடலாலும் நான் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு இணங்கி வாழ்கிறேன், உங்களுடைய சத்தத்துக்கு கேட்கிறேன். அதுதான் புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே மனைவிகளே உங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அவர்களை இங்கே மேன்மை பாட்டுங்கன்னு பவுலடிகள் சொல்றாரு. இயேசுக்கு சொல்லப்போ ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கின தகப்பன் அவன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றப்போ வானத்தை முன்படித்த ஆண்டவர் சொல்லுவோம், ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கி விட்டார், சூட்டபிள் பெர்சன், ஏற்ற துணையாய் உருவாக்கி விட்டார். அந்த ஏற்ற துணை, இந்த போவாசுக்கு ஏற்ற துணையாய் இந்த ரூத் மானெல்லாம் உலக வரலாற்றில் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர், ஐயா கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என உலக வரலாற்றை பிரித்த அந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே, அந்த அம்மாவுடைய வயத்துல வந்தாங்க, ரூத்தோட வயத்துல அந்த அம்மா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ஏன்னா ஆண்டோடைய கண்களில் என்ன பண்ணுது, தயவு கிடைச்சது. கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு எனக்கு தயவு கிடைச்சா எப்படி இருப்போம், நம்ம பெரிய ஆளாயிரும். ஆண்டுடைய கண்கள் நமக்கு என்ன பண்ணணும், தயவு கிடைக்கும். நம்ம ஜெபம் பண்ண முடியாது, தகப்பனே எனக்கு தயவு பண்ணுங்க. நாம் எப்படி ஜெபம் பண்ணுறோன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம்னா, பரிசெயன்னா நீங்களும் நான், ஆயக்காரனா சர்ச்சுக்கு வெளியே இருந்து பிச்சை காக்கிறவன், அவன் தான் ஆரிசெயன். ஆயக்காரன் அவன் ஜெபம் பண்ணுறான், பாவியா என்மேல், நம்ம என்ன ஜெபம் பண்ணோம், என்மேல் கிருபையாக வாங்கப்பா, இரக்கமாக வாங்க தகப்பன. நம்ம அப்படி நம்ம பெருமையை நினைச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். அதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறுவனம் வஸ்திரங்களை. நம்ம நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், ஒரு மஞ்சள் கலரோ பச்சை கலரோ இல்லை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கலரே வச்சுக்கோங்களேன், வெள்ளை கலர் போட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம், எல்லாருமே ஒயிட்டில் வரோம், நாங்கள் வெள்ளையாக இருக்கிறோம். ஆனால் அது இல்லை அவர் விரும்புகிறது. உங்களுக்கு இருதயத்தை கிழிக்கணும். வருமுன்னா மாமியாருக்கு சோறு போட்டோமா பார்க்கணும், மாமனாருக்கு சோறு போட்டோமா பார்க்கணும், அம்மாவை நேசித்தமாக பார்க்கணும், இப்போ வாடகை கொடுத்தமா பார்க்கணும்,
நம்ம இதெல்லாம் இந்த தப்பு பண்ண இந்த தப்பு இந்த வாரத்தில் பண்ணியிருக்கோம், பஸ்ஸில் இத்தனை நாள் டிக்கெட் இல்லாமல் வந்தோம், ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் வந்தோம், அந்த டிக்கெட்டை எடுத்தோமா, எதுக்கு டிக்கெட் இல்லாமல் வந்தோம், ஒருவேளை கண்டக்டர் பின்னாலேருந்து முன்னால் வரல, நம்ம அதனால் டிக்கெட் எடுக்க முடியாமல் வந்தோம், இல்லை ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல், அதுக்கு தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டே தடி எடுத்த வந்தண்டல்கார மாதிரி என்னாச்சு, டிக்கெட் எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும் ஸ்டேஷனுக்குள்ளே. அப்படி இல்லையா? மெட்ரோவில் எப்படி இருக்கு? மெட்ரோவில் எப்படி இருக்கு? டிக்கெட் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? வேலை செஞ்சோன்னு வாக்கில் போக முடியாது. சரி, ஏடிஎம் கார்டு 30 ரூபா இருக்கு, உள்ளே விட்டுரும். நீங்கள் இங்கேருந்து ஏறிட்டு அந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா 40-35 ரூபா விடாது, வெளியே விடாது. திரும்ப 5 ரூபா கொடுத்தா தான் என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டுக்கு என்ன இல்லை, இறக்கம் இல்லை. எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனால் வேகமாக வந்தேன் சார், ட்ரெயின் வந்தது சார், ஏறி போனேன் 100 வழி. நேற்று கேட்டேன், ட்ரெயினில் இருப்ப கேட்டேன், சார் திருச்சிக்கு மட்டும் டிக்கெட் இல்லாமல் வந்துடாதீங்க சார் நிறையான்ட்டேன். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் பல வழி இருக்குது, வெளியே போயிடுவாங்க. திருச்சியில் ஒரே வழி தான், அதனால அங்கே தான் ஸ்பாட் அதிகம், மாட்டிக்குவீங்க. அங்கே தான் என்னது அதிகம், வெளியவே நீங்கள் போக முடியாது அங்கே. அதனால் டிக்கெட்டோடு வாங்க. கவர்மெண்ட்டே அப்படி ஆகிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, இரக்கத்தின் ஆண்டவர். நம்ம மனது உருகி நீங்கள் அழுது புலம்பி கண்ணீரோடு பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை காக்கும் ஆண்டவர். ஆண்டவர் எப்போவுமே ஒரு மகிமையின் தகப்பன். அதனால அழகாக திங்க் பண்ணுறப்ப எனக்கு மனது உருக்கதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு யோவான் 5ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் ஞாபகம் தந்தார். யோவான் 5ஆம் அதிகாரம் 38 வருடம் வியாதியாக இருந்த ஒரு மனிதன், 30 years old, 38 வயசு, வாழ்க்கையில் பாதி போயிடுச்சு. 38 வருஷம் அவனுக்கு வியாதி. ஏசு அவனை பார்த்தேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். அவர் பார்த்தா தானேங்க தயவு கிடைக்கும். அவனை பார்க்குறார். பார்த்த உடனே அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன் என்று அறிந்து, when Jesus saw him lie, அவன் படுத்திருந்த படுக்கையை பார்த்து, அவன் நீண்ட நாள் வியாதி உள்ளவன். ஜிஹெச் உள்ள போனீங்கன்னா கெரிக்கு முன்னால், சைடில், பின்னால், இல்லை வாலில் ஒரு சிலர் படுத்திருப்பாங்க. அவங்க படுக்கையை பார்த்தே ரொம்ப நாளாக படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் நடந்து போகிறான்னா அவனை பார்த்து ரொம்ப நாள் குளிக்காதவன் தெரிஞ்சுக்கலாம். அழுக்கு, அவனுடைய அழுக்கு, அவனுடைய உடை, அவனை அவனை முடியை வெட்டிட்டு அவனை குளிப்பாட்டினாலே அவனை மென்டல் மாறிடுமா. இப்படி அவனுடைய படுக்கையை ஆண்டவர் பார்த்துட்டு, ஏன்பா நீங்கள் படுத்திருக்கிற? அவன் சொல்கிறான், ஐ எம் ஓன்லி பர்சன், எனக்கு ஒருவருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்ட நிலைமைங்கிறான். நான் இந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்து 38 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு வருஷம் சொன்னாரோ இல்லையா, அந்த சரித்திரம் சொல்லுங்க, 38 வருஷம் சொல்கிறாரு. அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு தேவதூதன் வருவான், இறங்குவார், கலக்குவார். அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு யார் முதல்ல இறங்குறோமோ அவங்க சரியாயிடுறாங்க. நான் அந்த கலக்கிற சத்தம் கேட்டு எழுந்து போகிறதுக்குள்ளே எனக்கு முன்னே ஒருத்தர் இறங்கிடுறாரு. எனக்கு அந்த சுகம் கிடைக்கல. நான் கைவிடப்பட்ட நம்ம, எனக்கு யாரா வேகமாக கொண்டு விட, யாராக இருந்தால் வேகமாக போயிடுவேன், யாருமே இல்லை, கைவிடப்பட்ட இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம், ஏசாயா 25:4 சொல்லுது, கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கை, ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வுங்கிறார். லூக்கா 2:30 சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஈசுங்கிற நபர் எனக்குள்ள வந்துட்டா, ஐ எம் த லைட். இந்த லைட்டு என் பேசியோட கருப்பை மாற்றி வெள்ளையா தெரியுது. அந்த லைட்டு, இந்த லைட்டுடைய பவர், பிரகாசிக்கிற ஒளி, தம்முடைய ஜனமாய இஸ்ரவேலுக்கு மகிமை. ஏங்க என்ன மகிமைன்னா, எத்திலாசரை போட்டு கூட போனாங்க, வயிறு வலியாக இருந்தது, ஒரு அம்மானியை கூப்பிட்டு போனாங்க. அங்கே இருக்க பாச எங்களுக்காக ஜெபித்தாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருங்க, எனக்கு விடுதலை வந்துருச்சுங்க. விடுதலை பண்ணுறேன், வியாதி மாறிட்டுங்க, என் கடன் பிரச்சனை மாறிடுச்சுங்க, என் புருஷன் கூட சண்டை போடுறத விட்டுட்டேங்க, என் புருஷன் நல்ல மனுஷன் ஆகிட்டாருங்க, பக்கத்து வீட்டில் சண்டை போடுறத விட்டுட்டேன், ஐயோ சர்ச்சைக்கு போகிறப்ப எவ்வளோ நல்ல பிள்ளையாக மாறிட்டா, இதுக்கு முன்னே பஜாரி பொம்பளையாவா, தஞ்சாவூர் தவுலுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு சர்ச்சைக்கு போகிறவங்க என் லைஃபே மாறி போச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, இதுதாங்க வாழ்வு, இதுதான் மகிமைங்க. அப்படிப்பட்ட மகிமைங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் வந்த பொழுது அவருக்கு
அவருக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுக்கு தான் வந்தாரு. ஏசாயா, யோபு, 2 ராஜாக்கள் 13, 23, 22, 13, 2 ராஜாக்கள் 13, 23 மனதுருக்கத்தின் ஆண்டவர் சொல்றார். அவர் மனதுருகுவார் என்று சொல்றாரு. ஏசாயா 30, 18 ஆனாலும் கர்த்தர் நமக்கு இறங்கும், கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆனாலும் கர்த்தர் நமக்கு இறங்கும், கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்கிறவர். அது மட்டுமல்ல, நமக்கு காத்திருப்பார். அந்த ஏசாயால கர்த்தருக்கு காத்துக்கள் புது பலன் அடைந்த ஏசாயா 40 சொல்வார். இதுல அப்படியே ஆப்போசிட், எனக்கு அவர் தான் வெயிட் பண்ணுவார். யாரு? அவர் போய், என் பிள்ளை இன்னைக்கு பெத்தியில் ஆசாரிப்பு கூடத்துக்கு புதன்கிழமை வரப்போகுது, வியாதியோடு வரப்போகுது, ஒர்க்ஷிப்பில் அவள் கலந்துக்க போகிறா, என் வார்த்தையை கேட்க போகிறா, அவள் ஜெபிக்க போகிறா, அவளுக்கு நான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறேன், ஒரு அற்புதம் கொடுக்க போகிறேன், நிச்சயமாக ஒரு அற்புதத்தோடு இந்த இடத்துலேருந்து கடந்து போனோம். வெயிட்டிங்கலாம் ஆண்டவர் எனக்காக வெயிட் பண்ணுவார். நாம் அவருக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கும் ஆண்டவர். மனதுருகும்படி என்ன பண்ணுறாரு? எழுந்திருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அந்த ஆண்டவர், அந்த பெத்தேல் என்பது அவருக்கு மனதுருகும் ஆண்டவர். காத்திருந்தார். அந்த காட்டுக்குள்ள என் பிள்ளை வருவான், அப்போ இருட்டாயிரும், படுத்துவாங்க. அவனுக்கு வரும்னா ஏணிலாம் எப்படி பெயிண்ட் அடிச்சேன்னா மேலே ஏறினா ஏணி போட்டணும், உடனே ஏணி போட்டுற முடியுமா? ஏணி எடுத்தாந்து போட்டு கெட்டி ஆயத்தம் பண்ணி வைக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கெட்டி ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ரெடி பண்ணி ஆயத்தமாக காத்திருந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உயிருள்ளார். இப்போ நமக்காக காத்திருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்து முகங்கள் ஒரு கால் என்ன பண்ணலை? வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கம் அடைவதில்லை. ஆண்டவர், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. எந்த மனிதன் கேட்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த ஒர்க்ஷிப் நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறப்பவே, ஜெபித்து கொண்டு இருக்கிறப்பவே ஆண்டவர் இறங்கி உங்கள் மனதுருக்கத்தின் ஆண்டவர், ஐயா எனக்கு தான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், என்னுடையக்காக தான் விடுதலை, ஐயா எனக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், தகப்பனே என்னை தொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை, நிச்சயமாகவே ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஒரு உயிருள்ள தகப்பன் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில் யாக்கோபு இருந்த பொழுது, நீர் தாயும் தகப்பனா இந்த இடத்துல பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து இந்த தேசத்திற்கு வரவழைப்பேன் என்று சொன்ன பொழுது, இது பெத்தேல் ஆண்டுடைய கூடாரம் என்று சொல்லி உம்மை தொழுது கொண்டாரப்பா. அந்த பெத்தில் உம்முடைய கூடாரத்திலிருந்து யாக்கோபை போல கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு விதமான மூட்டு வலி தகப்பனே, இந்த படி ஏற முடியல, கால் மடக்கி எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உட்கார்ந்துருக்கேன், எவ்வளோ வலிப்பா, இந்த பெயின்லேருந்து எனக்கு விடுதலை தராதா? ஏக்கத்தோடு அந்த முட்டில் கை வைத்து இந்த சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. உங்களுடைய தூயனுடைய மகிமை ரத்தத்தை தொழிக்கிறோம். உங்களுடைய விடுதலை அந்த மகளோடு இறங்கட்டும் தகப்பனே, ஒரு அற்புதம் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விதமான மனதில் குழப்பங்கள் தகப்பனே, என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா, இவ்வளோ கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், இவ்வளோதான் வருமானம் வருது, என்ன செய்யறது தெரியல, ஏக்கத்தோடு கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த அன்பு மகளுடைய விடுதலைக்காக தகப்பனே, ஒரு விசை கூட மனமருங்கப்பா. அந்த குழப்பத்தின் மத்தியில் நீ மனதுருக்கத்தின் ஆண்டவர், ஐயா நீ மனதுருகும்படி காத்திருந்தீங்க தகப்பனே, காத்திருந்து விடுதலை கொடுத்தீங்கன்னு ஏசாயால சொல்றாங்கப்பா. நீங்க காத்திருந்து விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா, நீங்க எனக்காக காத்திருந்தீங்க. ஒரு விடுதலையோடு ஐயா, புருஷனால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறப்பா ஐயா, புருஷனோடு இல்லப்பா, கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட, ஒரு அற்புதம் கொடுக்க போற தயவுக்காக கூட, ஒரு வழிநடத்தலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்தீங்களோ வந்த நோக்கங்களை நிறைவேற்றுங்க தகப்பனே, நிறைவேற்றுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி